திருப்பிக்கலாம். வெயிட் பண்ணு. பிரேக் மட்டும் வண்டி பிரேக்கு கிட்ட தான் கால் இருக்கணும், கால் எக்ஸைட்டர்கிட்ட இருக்கக்கூடாது. வெயிட் பண்ணு. இப்போ என்ன பண்ணுன்னா பிரேக்கையும் விட்டு கிளச்சு மெதுவாக காலை எடுத்துரு. இப்போ லைட்டாக எக்ஸைட்டர் டச் பண்ணு. லைட்டாக இன்னும் கொஞ்சம் லைட்டாக. இப்போ எக்ஸைட்டர் விட்டுரு. ஃபுல்லாக கிளச்சை பிடி, தேடிக்கு மறுபடியும் விட்டுட்டு லைட்டாக எக்ஸைட்டர். மறுபடியும் எக்ஸைட்டர் விட்டுரு. ஃபுல்லாக கிளச்சை பிடி, 4th gear. ஸ்பீடு 40 ஆயிடுச்சுல நீ மாற்றணும்ல நீ. கிளச்சை விட்டுறாரு நீ, அவ்வளோதான். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோ, கீழே இறக்க அப்படியே. எக்ஸைட்டர் இங்கேயே விட்டுரு. ஃபுல்லாக கிளச்சை பிடி, லைட்டாக பிரேக் பிடி. வெயிட் பண்ணு. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணு. திருப்பிக்கும். வெயிட் பண்ணு. பிரேக்கை மட்டும் விடு. இப்போ ஸ்பீடு எவ்வளோ காட்டுது நீ? இப்போ எத்தனாவது கீர் போடணும் போடுங்க. இப்போ கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸைட்டர். எக்ஸைட்டர் போட்டு மிதிக்கக்கூடாது, மிதிச்சா ஸ்பீடாக போகும். மறுபடியும் ஒரு லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். பிரேக்கை விட்டுருங்க, கிளச்சை விட்டுருங்க, லைட்டாக எக்ஸைட்டர். ஸ்பீடு எவ்வளோ போகுது நீ? பட் கீர் என்ன பண்ணும்? பட் கிளச்சை பிடிச்சிட்டே நீ. புரியல. ஆமாம், கிளச்சை பிடிச்சி கீர் மாற்றிட்டுணும். அங்கே வளைவு வருது, திருப்ப முடியாது. எக்ஸைட்டர் மிதிக்காத. இங்கே லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் பிரேக், இன்னும் கொஞ்சம் பிரேக். வெயிட் பண்ண. வெயிட் இன்னும் மெயில்டாக பிரேக். திருப்பிக்கலாம். பிரேக்கை மட்டும் விட்டுரு. வெயிட் பண்ணு. ஸ்பீடு எவ்வளோ கட்டுது நீ? தாங்க அப்படியே டீ கடை வாசலுக்கு வாடா. நீ கிளம்பவே இல்லையா? கிளம்பிட்டு இருக்கியா? அப்படி ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். வெயிட் பண்ணு. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, இன்னும் கொஞ்சம் பிரேக்கு. அப்படி நிறுத்திக்கோ. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர். லைட்டாக வெளியே வந்துக்கலாம். ஆஃப் கிளச் தான் எடுக்கும். திருப்பிக்கலாம். அந்த குப்பை விட்டு வெளியே வரலாம். மறுபடியும் ஸ்டடி பண்ணிக்கோ. அவ்வளோதான். சுற்றிக்கிட்டே இருந்ததுன்னா குப்பை தொட்டி மறுபடியும் கூட வந்துடும். வந்துட்டுருக்கேன் தாங்க, வந்துட்டுருக்கேன் சார். ஒரு 5 நிமிஷம் ஆகும் சார். கூடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடி இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கங்க. மறுபடியும் ஆஃப் கிளச் வச்சா வண்டி போகும். வெயிட் பண்ணுங்கள், போகும். வெயிட் பண்ணுங்க. இப்படி மெதுவாக போகும். அப்படி மெதுவாக போய்க்கணும். மாற்று. அவங்கள காரில் ஏற்றிக்கலாமா? அப்போ நீ தான் திருப்பணும். அப்போ திருப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அவங்க காரில் ஏறிடுவாங்கல்ல. அப்போ அவங்க 2 பேரும் மறைக்கிறாங்க பாரு. சொல்லி கொடுத்துட்டேன் இந்த புலா திருப்புதுங்கன்னு. சரிங்க, இன்னும் திருப்பவே மாட்டேங்கிறீங்க. அப்போ அவ்வளோதான். இப்போ கிளச்சை பாதி விடு. பாதி தான் விடணும். அவ்வளோதான். பாதி விட்டு அந்த வைப்ரேட் வரும். பிரேக் விட்டுருங்க. வெயிட் பண்ணுங்க. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக விடு. அவனை காணும். போயிட்டு வந்துடலாமா? போகலாம். மறுபடியும் ஆஃப் கிளச்சு அப்படியே வச்சுக்கோ. பிரேக் விட்டுரு. பின்னால் பஸ் வருது பார்த்து. லைட்டாக எக்ஸிலேட்டர். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டர் விட்டு ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி என்ன பண்ணியிருக்கணும் நீ? மாற்றுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது சிரமங்கள் நடந்ததுன்னா ஒரு மாதிரி ஆகக்கூடாது. கிளச்சை விட்டுருங்க. எக்ஸைட்டர் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். ஸ்பீடு எவ்வளோ அரணி போகுது? எக்ஸைட்டர் அரணி
போகலாம். எவ்வளோ அரணி போகுது? எக்ஸைட்டர் விடு, ஃபுல்லாக கிளச்ச பிடி. எத்தனை கீர் போட்டேன்? போகலாம் போகலாம். ஸ்பீடு எவ்வளோ அரணி போகுது? மாற்றுங்க. எத்தனை கீர் போட்ட அரணி? நிதானம் வேணும் அரணி. ஸ்பீடாக வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடாது. நிதானமாக கரெக்டாக வேலை செய்யணும்னு நினைக்கணும். அப்படி ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் வெயிட் பண்ணுங்கள். இங்கே 3 ரோடு வருது, வெயிட் பண்ணுங்கள். பிரேக்கை மட்டும் விடுங்க. ஸ்பீடு எவ்வளோ காட்டுது? 38 4 இப்போ காலை எடுத்து எக்ஸலேட் ஆமாம், நீ கேட்கவே கூடாது. எத்தனை கீர் போட்டேன்? போகலாம். ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ், வெயிட் பண்ணு. சுச்சுவேஷன் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. இப்போ தான் பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. சுச்சுவேஷனுக்கு வெயிட் பண்ணு. பிரேக்கை மட்டும் விடு. ஆனால் பிரேக்கிட்ட காலை வச்சுக்கோ, சரியா? இப்போ எத்தனை ஸ்பீடு போயிட்டு? 20க்கு மேலே போகுதா? 30 டைமிங் யூஸ் பண்ணக்கூடாது. டக்கு இப்போ கிளச்சை விட்டுட்டு எக்ஸலேட். ரிலாக்ஸ், ஸ்லோ. புரியல? அப்போ பயம் வருது இல்லை? பயம் வருதா இல்லையா? அப்போ எக்ஸைட்டர் யூஸ் பண்ணி ஸ்பீடாக போகணுமா மெதுவாக போகணுமா? அப்போ தப்பு யாருது? போகலாம். ஸ்பீடு எவ்வளோடா அதுங்க காட்டுது? கிளச்சை பிடிச்சிட்டியா நீ? இப்போ போட நல்லா இருக்கு. ஒரே அடிச்சுன்னு வச்சுக்கோ. அடி ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். ஸ்பீடு எவ்வளோ காட்டுது நீ? பிரேக் மட்டும் விட்டுட்டு டக்குன்னு 3rd கீர் போட்டுட்டு கிளச்சை விட்டுட்டு எக்ஸலேட். 20க்கு மேலே ஒரு பாயிண்ட்டுக்கு 21 22 காட்டினாலே 3வது கீர் போட்டுடணும், சரியா? இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ், இன்னும் கொஞ்சம். இப்போ மாற்றிடுங்க. நீங்கள் நாளைக்கு என்ன பண்ண நீ? 3rd கீர்லேருந்து 3rd கீரே போடுவியா? போடலாம். என்ன பண்ணி தெரிஞ்சுதா? இப்போ தானே கரெக்டாக போட்டேன். சத்தமாக வரணும். இங்கே நமக்கே வழியில் இவருக்கு விளைவுன்னு நினைக்கக்கூடாது, சரியா? மறுபடியும் எக்ஸைட்டர் விட்டு லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. வெயிட் பண்ண மறுபடியும் பிரேக்கு மட்டும் விட. மறுபடியும் இப்போ கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸைட்.
மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். வெயிட் பண்ணு. ஸ்பீடு எவ்வளோ கட்டுன்னு பார்த்துக்கிட்டே இரு. வெயிட் 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 வெயிட். இங்கே ஆள் வருவாங்க. இப்போ பிரேக்கு மட்டும் விடு. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு கீர் மறுபடியும். வெயிட் வெயிட் வெயிட். இப்போ ஆஃப் கிளச் எடுக்கும். ஆஃப் கிளச். யுவராஜ்னா ஒரு 7:10 7:15 ஆயிரும். தாராளம். நீங்கள் ஆஃபீஸ் இருந்தாலும் ஓகே. இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. 7:15 மேலே வாங்க. செகண்ட் கியர். ஆமாம். தேர்ட் கியர். அருணி ஸ்பீடு 40 போயிட்டு இருக்கு, தெரியுதா? இல்லை ஸ்லோ. அவ்வளோதான். மண்டி பிரேக் விட்டுட்டு போகலாம். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கோ. எக்ஸிலேட்டரை விட்டுரு. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. இன்னும் கொஞ்சம் இப்படியே நிறுத்திடு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கீர். குட்டியா? அவ்வளோதான். ஃபுல்லாக ஸ்டீரிங் ரைட்டில் திருப்பிக்க. ஆஃப் கிளச் எடுத்திங்கன்னா வண்டி போகும். ஆஃப் கிளச். ரைட்டு. மாற்றிக்கலாம் மாற்றிக்கலாம். பிரேக் விட்டுறாரு. வண்டி இன்னும் மாற்றிக்க. வண்டி இப்போ ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். நிறுத்திக்கலாம். கிருஷ்ணாண்ணா இன்னும் 3 பேர் கூப்பிட்டாங்க. மறுபடியும் நாளைக்கு பார்த்துக்கலாம். 3 பேர் கூப்பிட்டாங்க. சரி ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. ஸ்டீரிங் ரைட்டில் திருப்பிக்கணும். ஓட்டுங்களா? சூப்பராக. அவ்வளோதான். இப்போ ஆஃப் கிளச்சு, பிரேக் விட்டிங்கன்னா வண்டி போயிடும். வண்டி மாற்றிக்கலாம் 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 மாற்றிக்கலாம். அவ்வளோ மொத்தமாக பிரேக் விட்டுரு. ஃபுல்லாக கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸிலேட்டர். லைட்டாக எக்ஸிலேட்டர் எக்ஸிலேட்டர். இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வெயிட் சுச்சுவேஷன் வெயிட் பண்ணுவார். நீ அவசரப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம நிதானமாக இங்கே வண்டி நிற்கிது, அங்கே வண்டி போகுது, இதெல்லாம் கடக்கணும். எக்ஸைட் யூஸ் பண்ண போகணும். தங்க ரோடு தாண்டி நில்றா. ஆப்போசிட்டில் ரோடு தாண்டி. ஃபஸ்ட்டு இந்த சுச்சுவேஷனில் வெயிட் பண்ணணும். சரியா? போகணும். எக்ஸைட் யூஸ் பண்ண. இப்போ எக்ஸிலேட்டரை விட்டுட்டு ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி செகண்ட் கியர். மறுபடியும் இப்போ கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸிலேட்டர். சுச்சுவேஷன் புரிஞ்சுதா? இப்போ இங்கே யாரும் இல்லை, நம்ம நீட்டாக கீரை மாற்றிட்டு நம்ம வாட்டுக்கு போகிறோம். அந்த ஃபீல்டில் இருக்கணும். அதை விட்டுட்டு கன்ஃபியூஷனுக்குள்ளே போகக்கூடாது. ஓகே போகலாம் போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். இன்னும் கொஞ்சம் தேர்ட் கியர். அருணி எக்ஸிலேட்டரை விடணும். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும். கரெக்டாக தானே அருணி? இன்னும் கொஞ்சம் பிரேக்கு. பிரேக் விட்டுருங்க. கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸிலேட்டர். ஃபோர்த் கியர் கொண்டுருக்கணுமா நீ? இல்லை, இங்கே சுச்சுவேஷன் சரியில்லை. அதனால் கீர் மாற்றணும்னு நினைக்கிறத விட கிளச்சை பிடிக்கணும், பிரேக் பிடிக்கணும், இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கணும். 5வது கீர் போடுறோம்னா போடுற உண்டான ஸ்பீட்லேயே கண்டினியூ பண்ண போகிறோமான்னு பார்த்து தான் போடணும். இப்போ இன்னும் கொஞ்சம் பிரேக் அவ்வளோதான். வண்டி நிறுத்திட்டோம். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர். 5வது கீர் நீங்கள் போட்டே இல்லை. பட் நம்ம சேம் ஸ்பீடில் போகிற மாதிரி இருந்தால் 5வது கீர் போட்டுக்கணும்.
அங்கே டூ வீலர் ஒன்று குறுக்க வருது, இங்கே இருக்க கார் வருது, ரோடு வளையிற மாதிரி இருக்குது. அங்கே அத்தனை சுச்சுவேஷன் நடந்ததில்லை. அந்த இடத்துல ஸ்பீடாக வந்து கீரை மாற்றினா என்ன ஆகும்? யாரோ ஒருத்தர் மேலே அடிச்சிருவோம். சரிங்களா? போகலாங்க. கால் எப்படி எடுக்கணும் நீ? இண்டிகேட் ட்ராப் பண்ணுங்க. பின்னால் யார் தேடுறீங்க? நம்ம இந்த ரோட்டில் போகலாம் அருணி. எக்ஸிட் யூஸ் பண்ணுங்க. எக்ஸிட் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் கொஞ்சம் செகண்ட் அருணி அருணி போகலாம். இப்போ அப்படியே அந்த ரோட்டுக்கு போய்க்கலாம் அருணி. தேடிக்கு ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக இருக்கணும் அருணி. அருணி கீர் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரிலாக்ஸாக இருந்தால் தான் அது மாற்றுற ஃபீலிங்கே நல்லாயிருக்கும். சரியா? மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. கீர் மாத்திரம் என்ன இருக்கும்? மறுபடியும் பிரேக்கை விட்டுரு, கிளச்சு விட்டுட்டு லைட்டாக எக்ஸிலேட்டர் டைமிங் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த சுச்சுவேஷன் நீ தான் ஃபீல் பண்ணணும். இப்போ கீர் மாற்றினா என்ன ஆகும், இப்போ கீர் மாற்றலாமா வேண்டாமாங்கிறத இப்போ கீர் மாற்றிக்கலாம். ஏன்னா ஈக்குவல் ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க, நம்மளும் ஈக்குவலாக ட்ராவல் பண்ணுவோம். கரெக்டாக? எத்தனை கீர் போட்டேன்? போகலாம். 3லேருந்து எத்தனை போடணும்? போகலாம். எக்ஸிலேட்டர் விட்டுறீங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. வெயிட் பண்ணு. அவ்வளோதான். கீர் என்ன பண்ணிட்டு நேரம்? தேர்டு பிரேக் விட்டுட்டு கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம் இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்கோ. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். லெஃப்ட்டு போடணும் இண்டிகேட்டரை. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். இந்த ஜெராக்ஸ் எழுதிருக்கலாம், அந்த இடத்துல எழுதிக்கலாம். சரியா? மிதிச்சுன்னா அவ்வளோதான். நியூட்ரு பண்ணுங்கன்னு சொன்னேன். கிளச்சிலேருந்து பிரேக்லேருந்து கால் எடுக்க வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. வண்டி கீரில் இருக்கும்போது கிளச்சிலேருந்து கால் எடுத்து ஆஃப் ஆகாதா? சாவி ஆஃப் பண்ணிடுங்க. ஹேண்ட் பிரேக்கை மட்டும் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு கீர் போட்டு பின்னால் போயிடணும். கிளச்சையும் பிரேக் இப்போ விட்டுருங்க. அவ்வளோதான். தம்பி போகலாங்க. அஜார் பை.